அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க இருக்கிறது ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசிக்கார அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மகர ராசிக்கு கிரக அமர்வுகள் எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ராசியில் யாரும் இல்லை, 3ஆம் இடத்துல ராசிநாதனோட சேர்ந்த ராகு பகவான், புதன், சுக்கிர பகவான் இருக்காங்க. இவர்களோட சேர்ந்த சூரியன் ஏப்ரல் 14 வரலும் மீன ராசியில் இருக்கிறாரு. ஏப்ரல் 14க்கு பிறகு மேச ராசிக்குள்ளே போய் அவர் உச்சமடைகிறாரு. அடுத்து பார்த்தோம்னா ரிஷப ராசியில் யார் இருக்காங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அவர் ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்குள்ளே பயணிக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு. இது ஏப்ரல் மாத கிரக அமர்வுகள் இவர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஏப்ரல் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குடும்பஸ்தான அதிபதியும் ராசி அதிபதியும் இவரே தாங்க, சனி பகவானே தான். இப்போ அவர் போயிருக்கிற இடம் 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கிறாரு. இவர்களுக்கு 7.5 சனியும் இந்த காலகட்டங்கள் விலகிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருக்காங்க. இப்போ குடும்ப விஷயங்கள் நல்லா தான் இருக்கும். 3ஆம் இடத்துக்கு போகும் பொழுது என்னென்னா, 3ஆம் நபர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாவே, இந்த அடுத்த சனி பயிற்சி முடிகிறவர்களும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாவே போதும். மற்றபடி இவ்வளோ நாள் குடும்ப நிலைகளில் இருந்து வந்த கஷ்டங்கள், சங்கடங்கள் இதையெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சது அப்படிங்கிறனால இந்த நிலைகள்லாம் நீடிக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. இவ்வளோ நாள் குடும்ப நிலைகளில் இருந்து வந்த அனைத்து பாதிப்பும் விலகி நல்ல ஒரு நிலைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால சிறப்பு தான். இருந்தாலும் ராகு பகவானோடு சேர்ந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 3ஆம் நபர்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எப்பொழுதுமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதிலும் அடுத்த ராகு கேது பயிற்சி முடிகிறவர்களும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கலத்தர ஸ்தானம் உங்களுக்கு எப்படி இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்யோன்யங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துல ஏப்ரல் 3க்கு பிறகு செவ்வாய் பகவான் வருவார். செவ்வாய் பகவான் பெருசாக இவருக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துக்கான சுகஸ்தான ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் அப்படின்னாலும் கூட பொதுவாக சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் நல்ல ஒரு உறவு முறை இல்லை அப்படிங்கிறனால கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் குடும்ப விஷயங்களில் கவனமாக இருங்க. 2 பேரும் பேசுகின்ற பேச்சில் கவனமாக இருங்க. நண்பர்களை நம்பி பெரிய அளவில் எதுலேயுமே தொழிலையாகட்டும் கூட்டு தொழிலையாகட்டும் நண்பர்களுடைய பேச்சை அதிகப்படியாக நம்பி அதுலேயும் மூலதனம் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் 3ஆம் நபர்களுடைய தலையீட்டை எப்பொழுதுமே அனுமதிக்காதீங்க. அது சிறப்பு விஷயம் இல்லை. அதனால் உங்களுடைய சுகம் சார்ந்த விஷயங்கள் கெட்டு போகக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. அதோட வண்டி வாகனங்களில் போகும்போதும் கவனமாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியவே பார்ப்பார் செவ்வாய் பகவான். அப்படிங்கிறனால கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுடைய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மூலமாகவும், மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாகவும் செய்கின்ற கூட்டு தொழில் இந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கிற அன்பர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் கலத்திரஸ்தானம் உங்களுக்கு சிறப்பான அமைப்புகளில் தான் இருக்குது. இருந்தாலும் 3ஆம் நபர்கள் தலையீடு, கூட்டு தொழில், கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அனைத்து விஷயங்களும் சிறப்பாகவே அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக இப்போ செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துலேருந்து விலகிறாரு. அதுவே உங்களுக்கு நல்ல விஷயந்தான். செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்ததுலேருந்தே உங்களுடைய சுகம் கெட்டு போச்சு, உடல்நிலையில் பாதிப்பை கொடுத்து வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சிக்கல் சிரமங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார் தொடர்ச்சியாக. ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க, வீடு கட்டுற வேலையை செய்யவே முடியல, ரொம்ப நாளாக நின்று கிடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், உங்களுடைய மண்மனை சார்ந்த விஷயங்களை ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு காத்திருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. அந்த காலங்கள் இப்போ நீங்கும். கண்டிப்பாக அந்த கவலைகள், கஷ்டங்கள் நீங்கி கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள். இதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது மட்டும்தான். நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாவே இந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் தேங்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது உங்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். தொழில் ஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் இந்த மாதம் அமர்ந்திருக்கிற இடம் 3ஆம் இடத்துல அவர் உச்சமடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாருங்க. இது ஒரு அருமையான விஷயம்தான். ஏன்னா 5ஆம் இடத்திற்கும்
10ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் சுக்கிர பகவான். இது ஒரு சிறப்பான விஷயம். இந்த சிறப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் நிலைகளில் இவ்வளோ நாள் இருந்து வந்த கஷ்டங்களும், தொழில் நிலைகளில் இவ்வளோ நாள் இருந்து வந்த தடைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழிலில் தர காத்திருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு யோக பலனை தரக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருதுங்களாம். மகர ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் முழுக்க இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம் 1, 2, 3, 4 பாதம், அவிட்டம் 1, 2 பாதம் மகர ராசிக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ஏப்ரல் 14 வரலும் 3ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. சரிங்களா? அப்போ 3ஆம் இடம் அவருக்கு பிடிச்ச இடம் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சனியோடு சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை குறைச்சி கொடுக்கும். அடுத்து ஏப்ரல் 14க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான மேசராசிக்குள்ளே போய் உச்சம் அடைகிறாரு. உங்களுக்கு சிறப்பான யோக பலனை தர காத்திருக்கு. ஏப்ரல் 14க்கு பிறகு உங்களுடைய நிலைகளில் ஒரு பெரும் முன்னேற்றத்தை தரவே காத்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரனுடைய நட்சத்திர ஆதிபத்தியம் பெற்றவர்கள். சந்திரனுடைய வீடு கடகமனை. கடகமனையில் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் அங்கே அமர்றாரு. இது ஒரு நல்ல விஷயந்தான். திருமணத்திற்காக வரன் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்திற்கான நல்ல சுப விரயங்களாகக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்குது. அதனால் திருமணத்திற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சிறப்பான செயல்தான். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருது. அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான நற்பலனை விளைவிக்கக்கூடிய காலமாகவே அமைஞ்சிருது. அடுத்து பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரமே தான். இப்போ செவ்வாய் பகவானும் எங்கே இருக்கிறாரு? 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றார். இவ்வளவு நாள் இருந்து வந்த கஷ்டங்கள், கண்டங்கள், நோய் நொடிகள்லாம் நீங்கி, கடன் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. உங்களுடைய நட்சத்திரநாதன் நீச்சம் அப்படின்னாலும் கூட அவர் கடகமனையில் நீச்சம் அடையும் பொழுது பெரும் கெடுபலன்லாம் இல்லை. அதனால் பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு சிறப்பை கொடுக்க காத்திருக்கு. என்ன ஒன்றுனா, 3ஆம் நபர்களின் தலையீடுகளை மட்டும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயோ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ தவிர்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு மிக பெரும் நற்பலனை இந்த மாதம் முழுக்கவே தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.